செக்கை நான் இழுத்து அப்படி வலம் வருகின்ற பொழுது பாரத மாதாவை வலம் வருவதாக நான் நினைக்கின்றேன் சொன்னார். பார்த்தீங்களா? சிதம்பரம் பிள்ளை, வந்தே மாதரம் பிள்ளை. அவர் பேரே வந்தே மாதரம் பிள்ளை. இப்போ வந்தே மாதரம் முழுசா பாடக்கூடாதுங்கிறான். இந்த கடந்த சுதந்திர தினத்தன்று தான் 150 ஆண்டிற்கு பிறகு ஒரு ஆண்மகன் பிரதமராக இருக்கின்ற பொழுது இங்கே முழுமையாக வந்தே மாதரம் பாடப்பட்டது. புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் களல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூரர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. சுவாமி விவேகானந்தர் இளைஞர் சக்தி இயக்கம் 55வது மாதாந்திர சொற்பொழிவு. நமது தேசம் புண்ணிய தேசம் என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு மாதமும் இந்த ஞான வேள்வி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் இளைஞர் சக்தி இயக்கத்திற்கு என்னுடைய பாராட்டுதலை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு மாமன்னன் ராஜராஜ சோழன் ஆனைமங்கலம் செப்பேடுகள். மாமன்னன் ராஜராஜ சோழனை பற்றி நம் எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய பெருமித உணர்வு உண்டு. சோழ மன்னர்கள் குறித்த பெருமித உணர்வு நம்முடைய தமிழகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பாரதத்திற்கும் உண்டு. சோழர்களின் காலம் பொற்காலம். நம்முடைய சோழ மன்னருடைய ஆட்சி காலத்திலே பக்தி பெயர் செழித்து வளர்ந்தது. அவர் தென்கிழக்கு ஆசியா முழுக்க கடல் கடந்தெல்லாம் சென்று வெற்றி கொடி நாட்டினார், தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார். இதெல்லாம் ராஜராஜ சோழன் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற அடையாளங்கள். ஆனால் இப்போ ராஜராஜ சோழன் மேலே எல்லாத்துக்கும் கோபம். எல்லாத்துக்கும் இல்லை, ராஜராஜ சோழன் எங்கள் நிலத்தை பூரா பிடுங்கிட்டாங்கிறான் ஒருத்தன். ராஜராஜ சோழன் பட்டியலின மக்களின், தலித்துக்களின் பஞ்சமி நிலங்களை அபகரித்து கொண்டார். பொதுவாக தமிழ் மன்னர்களை பற்றி அவங்களுக்கெல்லாம் பெரும் கோபமாக இருக்குது. இவங்கெல்லாம் பிராமணர்கள் சொல்ல கேட்டுக்கிட்டு, இவங்கெல்லாம் ஆரிய அறிவருடியாக எல்லாம் கோயில் கட்டி வச்சிருக்கிறான். தமிழனை பகுத்தறிவுவாதி ஆக்கணும். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் தான் தமிழன். சாமி இருக்குன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினான்னு அவன் காட்டு முறாண்டி. இப்படியான ஒரு கருத்துருவாக்கம் தமிழ்நாட்டிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் இப்போ சம்மந்தமே இல்லாமல், இப்போ குரு பூஜை ரொம்ப பிரபலம் இல்லையா? குரு பூஜை பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு குரு பூஜை நடைபெறுகிறது. அவர் குரு பூஜையிலே நம்பிக்கை உள்ளவர். சுவாமி விவேகானந்தருடைய சீடர். முத்துராமலிங்க தேவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்குன்னு ஒரு இயக்கம் இருக்கணும் இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு கொள்கை சித்தாந்த பின்மணி இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஐ எம் ஃப்ரம் ராமகிருஷ்ணா மிஷன். நான் விவேகானந்தருடைய கொள்கைகளை பின்பற்றுகின்றவன். சாயல்குடியிலே முதலாக சுவாமி விவேகானந்தரை குறித்து தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேசுகிறார். அவர் குரு பூஜையில் நம்பிக்கையுள்ளவர். அவருடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாள். ஆகவே அவர் மறைந்த நாளை எல்லாரும் குரு பூஜை விழான்னு சிறப்பாக கொண்டாடுவாங்க. இப்போ மிகப்பெரிய தேசிய தலைவராகிய நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை ஒரு ஜாதி தலைவராக மாற்றுவதற்கு இந்த திராவிட தலைவர்கள் பெரிய முயற்சி பண்ணி வெற்றி பெற்றுட்டாங்க. இந்தியாவுக்கே தலைவராக இருந்தார் காமராஜர், பாரத் ரத்னா காமராஜர். அவரை நாடார் சங்க தலைவர்ன்ட்டான். ஜாதிகள் இல்லையடி பாப்பானார். ஓ அப்படியா சொன்ன நீ ஐயர் சங்க தலைவர்ன்ட்டான். இந்த செக்கை நான் இழுத்து அப்படி வலம் வருகின்ற பொழுது பாரத மாதாவை வலம் வருவதாக நான் நினைக்கின்றேன் சொன்னார். பார்த்தீங்களா? சிதம்பரம் பிள்ளை, வந்தே மாதரம் பிள்ளை. அவர் பேரே வந்தே மாதரம் பிள்ளை. இப்போ வந்தே மாதரம் முழுசா பாடக்கூடாதுங்கிறான். இந்த கடந்த சுதந்திர தினத்தன்று தான்
150 ஆண்டிற்கு பிறகு ஒரு ஆண்மகன் பிரதமராக இருக்கின்ற பொழுது இங்கே முழுமையாக வந்தே மாதரம் பாடப்பட்டது. இந்த சிதம்பரனார் என்ன பண்ணிட்டான்னா, அவர் பிள்ளைமார் சங்க தலைவர்ட்டான். அதே மாதிரி இப்ப ராஜராஜ சோழன் என்ன ஜாதி? அவருக்கு ஒரு குரு பூஜை, அவருக்கு ஒரு சிலை வச்சிடணும், அதுக்கு போய் நாங்கள் மாலை போடணும். தேவேந்திரர்கள் சொல்லுகிறார்கள், ராஜராஜ சோழன் மல்லன், மல்லர்கள் மருத நிலத்தை சார்ந்தவர்கள், அவர் எங்காளு. தேவமார் சொல்றாங்க, அருள்மொழி தேவர் அவர் பேர் என்ன? அருள்மொழி தேவர், அவர் எங்காளு. தச்சர்கள் ஆசாரிகள் இல்லைங்களா, தச்சர்கள், அவர் ராஜராஜ பெருந்தச்சன், பெரிய கோயிலை கட்டிட்டாரு, அவர் எங்காளு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ராஜராஜ சோழனுக்கு இத்தனை பேர் சொந்தம் கொண்டாடுறாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, இல்லை அவர் உடையார் இல்லையா, மைசூர்ல சாமராஜ உடையார், உடையார்னா உடையார் ஜாதி, அவர் அந்த ஜாதி சங்கத்துக்கு தலைவராக. அது மாதிரி ராஜராஜ சோழன் எந்த ஜாதி? இப்படியெல்லாம் இப்ப சர்ச்சைகள் வந்துகிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. ஆனால் மாமன்னன் ராஜராஜ சோழன், அவங்க பாஷையிலேயே சொன்னோம்னா, தென்கிழக்கு ஆசியாவை கட்டி ஆண்டவன், கடாரம் வென்றவன் இல்லைங்களா. அப்பேற்பட்ட ஆளு என்ன சொல்லுவாங்க, அவரை திரிபுவன சக்கரவர்த்தி, மும்முடி சோழன், இப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனால் அவருக்கு பிடிச்ச பேர் என்ன தெரியுமா? அவர் தன்னை எப்பொழுதுமே சிவபாத சேகரன், நான் ஒரு சிவனடியார் அப்படி சொல்லிக்குவார். சிவனுடைய பாதத்தை என் தலையிலே தாங்கிக் கொண்டிருப்பவன். சோழ மன்னர்களுக்கு முடிசூடும் உரிமை சிதம்பரம் தீட்சதர்களுக்கு உரியது. சிதம்பரத்திலே பஞ்சாட்சர படியிலே வைத்துத்தான் சோழ மன்னர்களுக்கு முடிசூடுவார்கள். சோழ மன்னர்கள் சிவ சமயத்தை தன் சமயமாக கொண்டவர்கள், சிவனடியார்களாக வாழ்ந்தவர்கள். அதே மரபிலே வந்த ராஜராஜ சோழன், அவருக்கு இன்னும் மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? இங்கே கூட பக்தி பாடல் பாடினாங்க நம்ம குழந்தைங்க, ரொம்ப நல்லா பாடினாங்க முருகனை பற்றி. ராஜராஜ சோழன் படத்தில் அற்புதமான பாடல் வரும், ஏடு தந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. எங்கள் தேவார திருமுறைகளை எல்லாம் சிதம்பரம் அந்த கோயிலுடைய ஒரு அறையிலே வைத்து பூட்டப்பட்டிருந்தது. மாமன்னன் ராஜராஜ சோழன் திருமுறைகளிலே தேவாரத்திலே ஈடுபாடு கொண்டவர். அவர் ஒரு சிவனடியார், சிவதீட்சை வாங்கியவர், சிவன் கோயிலை கட்டியிருக்கிறார். அவர் நம்பியாண்டார் நம்பிகள். நம்பியாண்டார் நம்பிகள்னா பொல்லா பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் இருக்கு, திருநாரையூர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஞ்சாவூர் பக்கம். பொல்லா பிள்ளையார்னா உளிபடாம சுயம்புவா வந்த பிள்ளையார். சப்த விடங்க ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க, 7 சிவஸ்தலங்கள், உளிபடாம வந்த லிங்கங்கள். அது மாதிரி இந்த பிள்ளையார் பொல்லா பிள்ளையார். அந்த பிள்ளையாருக்கு நம்பியாண்டார் நம்பிகளுடைய தகப்பனார் அவர் பூஜை செய்து வந்தார். ஏதோ ஒரு அரச காரியம், அவர் அன்னைக்கு பூஜை இல்லாமல் அவர் கிளம்பி போயிட்டார். ஆனால் அவருடைய குமாரர் சிறு வயது, அப்பா பூஜை பண்ணலான்னா நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு அவர் போய் உட்கார்ந்து பூஜை பண்ணுறார் பிள்ளையாருக்கு. பிள்ளையாருக்கு பூஜை செய்து அவர் நைவேத்தியம் படைக்கிறார். அப்பம், பொரி இல்லையா, தேங்காய், பழம் இதெல்லாம் வச்சு பிள்ளையாருக்கு படைக்கிறார். பிள்ளையார் படைக்கிறார் அப்படின்னா அவர் பிள்ளையார் அதை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு அந்த குழந்தைக்கு நம்பிக்கை. ஆனால் அப்படியே இருக்குது. அப்போது இந்த குழந்தைக்கு சிவபெருமான்கிட்ட இந்த குழந்தை முறையிடுது, நான் செஞ்ச பூஜையில் ஏதாவது குறையா, என் பக்தியில் குறையா, ஏன் இதை நீ சாப்பிடல? குழந்தை தானே, தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ளுவேன், நீ சாப்பிடலன்னா நீ என் பூஜையை ஏற்றுக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு அழுகுது, பிடிவாதம் பண்ணுது. கடைசியில்
தன்னையே மாய்த்து கொள்ளுவேன் என்று செல்லுகிற பொழுது பிள்ளையார் துதிக்கையை நீட்டி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றார். நடந்ததுங்க. இதுக்கு சாட்சி ராஜராஜ சோழன். இது ஒரு பெரிய அதிசயமாக இருக்கிறது. மறுநாள் வந்து சொல்றாரு, அவங்க தகப்பனார் கேட்கிறாரு, ஏப்பா நீ உண்மையிலேயே கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டாரா? ஆமா. எங்க என் முன்னாடி பண்ணிக்காமி. அப்பவும் பிள்ளையார் எடுத்து சாப்பிட்றாரு. இந்த செய்தி எல்லா இடத்துக்கும் போகுது. மன்னனுக்கும் இந்த செய்தி போகிறது. இந்த தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. வரலாற்றில் இது நடந்தது. இது ஏதோ புனை கதையோ என்ன, ஆலயம் இருக்கு, இன்னும் பொல்லா பிள்ளையார் ஆலயம் இன்னும் இருக்குது, நம்பியாண்டார் நம்பிகள் தொகுத்த திருமுறைகள் இன்னும் இருக்குது. இதுக்கெல்லாம் ஆதாரங்களோடு நான் சொல்லுகிறேன். இந்த அற்புதம் நிகழ்ந்தது. இந்த நம்பியாண்டார் நம்பிகளுக்கு பிள்ளையாரே, அவர் வந்து ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் தானே வந்து குருகுலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காருல்ல, அப்போ யார் அவருக்கு கற்றுக் கொடுக்குறது? அப்போ பிள்ளையாரே அவருக்கு எல்லா விதமான ஞானங்களையும் கொடுத்துட்றாரு. பிள்ளையார்கிட்ட அவையார் என்ன பாடினாங்க? பிள்ளையார் ஆரிய கடவுள் இல்லையா, வடக்கிருந்து வந்தவர், வாதாபி கணபதி, அப்படி தானே சொல்லிட்டு இருக்கானுங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. 3 சங்கத்தமிழையும் கொடுத்தவர் யாரு? பிள்ளையார். அவையாருக்கு. அந்த பிள்ளையார் எல்லா விதமான கலைகளையும் நம்பியாண்டார் நம்பிகளுக்கு சிறு வயதிலேயே ஞானம் பெறுகிறார். இந்த செய்தி எல்லா இடத்துக்கும் போகுது. மாமன்னன் ராஜராஜ சோழன் நேரடியாக வந்து, இதுக்கெல்லாம் நேரம் இருந்திருக்கு பாருங்க அவருக்கு, நேரடியாக வந்து இந்த அற்புதத்தை பார்க்கின்றார். அதன் பிறகு நம்பியாண்டார் நம்பிகளோடு சேர்ந்து அவர் தில்லை திருக்கோயிலுக்கு செல்லுகிறார். தில்லை திருக்கோயிலிலே தில்லைவாழ் அந்தணர்களுடைய, அவங்க தான் அறங்காவலர், பரம்பரை அறங்காவலர், அவங்க தான் முதலடியார். அடியார்களின் பெருமையை பாடுக என்று சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படி எப்படி பாடுறதுன்னு திகைச்சு நிற்கிற போது திருவாரூர் தியாகேசனே அடியெடுத்து கொடுக்கிறார். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன், இறைவனே அடியெடுத்து கொடுக்கிறார். அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அங்கே அறங்காவலர்களாக இருக்கிறார்கள். ராஜராஜ சோழன் போய் இந்த மாதிரி திருமுறைகள் எல்லாம் இங்கே இருக்குது. திருமுறைகள் அப்படின்னா என்னது? தேவாரம். மூவர் பாடியது தேவாரம், 3 பேர் பாடினது. நம்முடைய மாணிக்க வாசகர் பாடியது திருவாசகம். இவங்க 4 பெருமக்கள். இந்த 3 பாடிய தேவாரம் இருக்கே, அந்த ஏடுகள், அந்த ஏடுகள் எல்லாம் அந்த அறையில் இருக்குது. இது யார் இதையெல்லாம் எடுத்து தொகுக்க முடியும் போது நம்பியாண்டார் நம்பிகள் அழைச்சிட்டு போறார். அவருக்கு எல்லாம் பிள்ளையார் சொல்லி கொடுத்துருக்காருல்ல. ஆனால் போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 பேரும் இந்த தில்லையில் வச்சு எல்லாம் ஒரு போட்டு பூட்டி எல்லாம் முத்திரை வச்சுட்டு போயிட்டான். நீ மன்னனாக இருக்கலாம், ஆனால் அதை நீ வந்து திறக்க முடியாது, அது அவங்க தான் வந்து திறக்கணும். அவங்க எப்படி 3 பேர் வருவாங்க? அவங்கெல்லாம் இறைவனோட கலந்துட்டாங்க இல்லையா. நாவுக்கரசர், கைலை காட்சி கண்டவர், சுந்தரமூர்த்தி நாயனார், தம்பிரான் தோழர், ஞானசம்பந்த பெருமான் திருப்புகலூரிலே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த தேவார பதிகம் பாடி அந்த கோபுரத்திலே ஒளி தோன்றி தானும் தன் மனைவியும் தந்த திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் அப்படியே போயிடுறாங்க, கைலாயம் போயிடுறாங்க எல்லாம். இப்போ அவங்கள எப்படி போய் கூட்டிகிட்டு வர்றது? பாருங்க எவ்வளவு. அவர் நினச்சிருந்தா, இவர் பெரிய மன்னன் அல்லவா, நினச்சிருந்தா என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், அரச கட்டளை போட்டிருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. சரி அந்த 3 நான் கூப்பிட்டு வரேன்ட்டார். 3 கூட்டிகிட்டு வரையா? அந்த 3 அவர் செப்பு திருமேனிகளை செய்து அவங்கள அந்த செப்பு திருமேனிகளை பல்லக்கிலே எழுந்தருள வைத்து அதற்குரிய சிவவாத்தியங்கள் அதற்குரிய முழக்கங்களோடு அவர் அப்படியே எழுந்தருளை பண்ணி அப்படி அழைச்சிட்டு வர்றார். பாரு 3 பேர் வந்துட்டாங்க. இது என்னங்க பூரா செப்பு திருமேனிகளை கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க? அப்போ இவர் கேட்குறாரு, ராஜராஜ சோழன் என்ன கேட்குறாருன்னா, அங்கே இருக்கிறவர் யார்? அவர் நடராஜர். சரி, அவர் நடராஜர் சரி, ஆனால் அவர் என்ன பஞ்சலோக திருமேனியா செப்பு திருமேனியா? அவர் பஞ்சலோக திருமேனி செப்பு திருமேனி என்றால் அவர் நடராஜர் அல்ல. இல்லை இவர் தான் நடராஜர்னா அதே மாதிரி தான் இவங்களும் நீ செப்பு திருமேனினா செப்பு திருமேனி தான். இல்லை இவங்க 3 பேர் தான் நீங்கள் சொன்னீங்கன்னா இது 3 பேர் தான்.
அப்போ இதுவும் அதுவும் ஒன்று தான். அவங்களால பதிலே சொல்ல முடியல. அப்புறம் அந்த எல்லாம் திறந்து அவர்கள் திருமுறைகளை எடுக்கிறார்கள். ஏராளமான திருமுறைகள் அவங்க எல்லாம் கரையான் காலத்தால் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்பியாண்டார் நம்பிகள் ராஜராஜ சோழன் இவர்களுக்கு அசரீரியாக சிவவாக்கு, உங்களுக்கு வேண்டியவற்றை தந்தோம். அதனால தான் ராஜராஜ சோழனுக்கு பேர் திருமுறை கண்ட சோழன். அவருக்கு பேர் என்ன? இந்த தேவாரமெல்லாம் இன்றைக்கி இருக்குன்னா அதுக்கப்புறம் அவர் பெரிய கோயிலையும் சரி எல்லா கோவில்களிலும் இந்த தேவார திருமுறைகளை ஓதுவதற்கு ஓதுவா மூர்த்திகளை எல்லாம் ஏற்பாடு செய்து இன்றைக்கும் தமிழ் வேதமாகிய தேவாரம் திருவாசகம் ஆலயங்களிலே ஒலிக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தமிழ் வேதம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் யாரு? அதனால அவருக்கு அப்படி ஒரு பேர் உண்டு. ஒரு மிகப்பெரிய அவர் நம்முடைய தமிழகத்தினுடைய பொருளாதாரம், சோழ ராஜ்யத்தினுடைய பொருளாதாரமே வாழ்க்கையே ஆலயங்களை மையமாக வைத்து தான். அவருடைய ஆட்சி காலத்திலே, சோழ மன்னருடைய ஆட்சி காலத்திலே மட்டும் 30,000க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் இந்த சோழ ராஜ்யம் முழுக்க கட்டப்பட்டது. நீரெல்லாம் கங்கை, நிலமெல்லாம் காசி, மண்ணெல்லாம் திருநீரு, கல்லெல்லாம் சிவலிங்கம். இந்த கங்கையின் மேலே அவருக்கு இருந்த அந்த மதிப்பு மரியாதை, அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரமே உருவாச்சு. அந்த வங்கக்கடல், அதுக்கு பேரே சோழகங்கம்னு பேர். அதுக்கு பேர் என்ன? மிகப்பெரிய கடற்படை. அந்த கடற்படையின் மூலமாக தென்கிழக்கு ஆசியா முழுவதும் அன்னைக்கு இருந்ததுல மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு எதுன்னா நம்முடைய சோழ சாம்ராஜ்யத்தான். இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார நாடு அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குது. கோயில், கோயில் சார்ந்த வாழ்க்கை, கோயில் சார்ந்த கலைகள், கோயில் சார்ந்து தான் எல்லாமே. நம்ம தமிழருடைய வாழ்க்கையே கோயில் சார்ந்தது தான், தர்மம் சார்ந்தது தான். தன்னுடைய சாம்ராஜ்ய எல்லைகளை விரிவாக்கம் செய்தார். எல்லைகளை விரிவாக்கம் செய்கிறதுனா போய் அடுத்த நாட்டு ராஜாவை கொன்னுட்டு இவரே அதுக்கும் சேர்த்தி முடிசூடி கொள்வதல்ல. இலங்கைக்கு செல்கிறார், அங்கே வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்று அந்த மணிமுடியை அவனுக்கு மகிந்தனை தோற்கடிக்கிறார். மகிந்த ராஜபக்ஷ கேள்விப்பட்டீங்களா? மகிந்த மன்னனோட பேர் தான் மகிந்த ராஜபக்ஷ. நம்முடைய சோழ மன்னர் ராஜராஜ சோழன் அருள்மொழி தேவன் அவர் இலங்கை வேந்தனாக மாறுகிறார். ஆனாலும் மகுடத்தை அவர்களுக்கே கொடுக்கிறார். எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் விவசாயம். அந்த சோழ மன்னர்களுடைய காலத்தில், குறிப்பாக ராஜராஜ சோழனுடைய காலத்தில் நீர் மேலாண்மை. நீங்கள் கடாரம், நான் மலேசியா போனபோது அந்த கடார் அந்த பகுதிக்கும் போய் பார்க்கணும். அதே மாதிரி இலங்கை போயிருந்த போது அங்கெல்லாம் இவங்க கட்டின கோயில்கள் இன்றைக்கி இருக்குது. இவங்க வெட்டிய குளங்கள், அணைக்கட்டுகள், வாய்க்கால்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்குது. போனாங்க, ஜெயிச்சாங்க, அங்கிருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படி அல்ல. எல்லாம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் போய் மதமாற்றம் பண்ணிட்டாங்க. அந்த வரலாறு அல்ல நம்முடைய மன்னருடைய வரலாறு. அங்கெல்லாம் அந்த மக்களும் நல்ல முறையிலே வாழுவதற்கு, அந்த மக்களும் பசி பஞ்சம் பட்டினி இல்லாமல் வாழுவதற்கு, நல்ல கலைகளுடன் வாழுவதற்கு, மகிழ்ச்சியாக வாழுவதற்கு நம்முடைய மாமன்னர் ராஜராஜ சோழன் வழிவகுத்தார். சோழ சாம்ராஜ்யம் அத்தகைய ஒரு அற்புதமான ஏற்பாட்டை செய்தது. ஸ்ரீவிஜய நாடு, ஸ்ரீவிஜய நாடுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இந்தோனேஷியா அதில் ஒரு பகுதி, தாய்லாந்தினுடைய இன்னொரு பகுதி, இதெல்லாம் சேர்ந்தது ஸ்ரீவிஜய நாடு. இந்த ஸ்ரீவிஜய நாட்டிலே சூடாமணிவர்மன் என்கிற ஒரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவர்களெல்லாம் பௌத்த சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அந்த ஸ்ரீவிஜய நாட்டுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தக தொடர்பு முழுக்க முழுக்க வங்காள விரிகுடா, அந்த கடல் முழுக்க காற்றினையே ஏவல் செய்யக்கூடியவர்கள். அவங்ககிட்ட இருந்த மாதிரியான கப்பல் படை
இங்கிருந்து 1000 யானைகளில் கப்பலில் கொண்டு போயிருக்கிறான் பாருங்க. இந்த கற்பனை பண்ணி பாருங்க. யானைப்படை, குதிரைப்படை, 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள், கப்பல்கள், 1000த்திற்கும் மேற்பட்ட கப்பல்கள். இதுல வெறும் படைகள் மட்டும் போகல, வர்த்தக கப்பல்கள். இங்கிருந்து போய் அங்க வியாபாரம். இப்போ ஹோர்மூஸ் நீரிணை இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, அது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அது வழியாக எண்ணெய் வரணும். அது வந்தால் தான் அந்த எண்ணெய் வியாபாரம் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேரும். இப்போ இந்த போர் சூழலில் அந்த ஹோர்மூஸ் நீரிணையில் அங்கே ஒரு சுங்கச்சாவடி இருக்கும். அந்த சுங்கச்சாவடியில் அந்த ஈரானுக்கு அவங்க சுங்கம் கொடுக்கணும். அந்த காலத்தில் அந்த ஒட்டுமொத்த இந்த கடல் பரப்பு, அந்த கடல் ஓரமாக இருந்த எல்லா நாடுகளிலுமே நம்முடைய சோழ மன்னர்களுடைய வியாபாரம், சோழ மன்னர்களுடைய ஆட்சி, சோழ மன்னர்களுடைய அந்த வெளிநாட்டு உறவுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இவங்களும் தான் வியாபாரத்தில். அந்த சூளாமணிவர்மன் அவங்களும் வர்த்தகத்துக்காக இங்கே வர்றாங்க. அன்னைக்கு நாகப்பட்டினம் துறைமுகம் ஒரு மிகப்பெரிய முக்கியமான வர்த்தக நகரம். பூம்புகார் இருந்திருக்கு, அது மாதிரி நாகப்பட்டினம். அந்த நாகப்பட்டினத்திலே அப்படி வருகின்றவர்கள் அவர்கள் தங்களுடைய புத்த சமய கடமையை, புத்த மதம், அதனுடைய போதனைகள், அந்த வழிபாடு இதெல்லாம் செய்வதற்கு ஒரு புத்த விகாரம் கட்ட வேண்டும். அந்த காலத்தில் வெளியுறவு கொள்கையெல்லாம் நல்லா இருந்திருக்கு. இப்போ நரேந்திர மோடி போய் அங்கே துபாயில் அரபு நாடுகளில் சுவாமி லக்ஷ்மி நாராயண் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார் இல்லைங்களா? அது மாதிரி தான் அந்த காலத்தில் அவங்க அங்கேருந்து இங்கே அவங்க கோயில் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் புத்த விகாரம் கட்டுவதற்கு இடம் கொடுக்கணும். தூதுவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ ராஜராஜ சோழனுடைய நிர்வாகம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப தலைச்சிறந்த நிர்வாகம். நல்ல வெளியுறவு கொள்கைகள், நல்ல பொருளாதார கொள்கைகள். அவருக்கு ஒரு நல்ல பேர், இன்னொரு பேர் உண்டு. அவர் பேர் ஜனநாதன். ஜனநாதன்னா ஒவ்வொரு ஊரையும் நிர்வகிப்பதற்கு. இப்போ எப்படி மாநிலம், மாவட்டம் அப்படிலாம் வச்சுருக்கோம். இந்த ஆனைமங்கலம் செப்பேட்டில் அந்த ஊர் நிர்வாகமெல்லாம் வரும். சோழ ராஜ்யம் எத்தனை மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது? வளநாடு ஒரு மாநிலம், அதுக்கு கீழே ஒரு பட்டினம், அதுக்கு கீழே ஒரு கிராமம், இப்படி இத்தனை அடுக்கு நிர்வாகம் இருந்திருக்குது. இந்த நிர்வாகத்துக்கு எப்படியெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க? தேர்தல் நடத்தியிருக்கார் அவர். குடவோலை முறையிலே தேர்தல்கள் நடத்தப்பட்டது, தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தேர்தலிலே போட்டியிடுவதற்கான தகுதிகள், வாக்கு பதிவு நடக்கக்கூடிய முறைகள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நாம் இந்த பக்கத்தில் அது ஒரு மிகப்பெரிய மேரு, அங்கே ஒரு பெருமாள் கோயிலில் மிகப்பெரிய கல்வெட்டு இருக்குது. உத்திரமேரூர் கல்வெட்டுக்களில் மிக தெளிவாக அதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இவருடைய நிர்வாகம்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. என்பேராயம், அந்த குளங்கள், நீர்வழி, இதையெல்லாம் மேனேஜ் பண்ணணும், வரி வசூல் பண்ணுறது, இப்படி ஒவ்வொன்றும் அவருடைய நிர்வாகம், அவருடைய அமைச்சர்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க. அவர் காலத்தில் நிறுத்தல் அளவு முறை, எடை போடுறாங்க இல்லையா, அது ஒரு அளவு முறை, அளத்தல் அளவு முறை எல்லாமே அந்த ஆனைமங்கலம் செப்பேட்டில் அதெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது.